நாயுடு சமூக நலசங்கம் சார்பில் அருள்மிகு சென்றாய பெருமாள் திருக்கோயிலில் 27ஆம் ஆண்டு யுகாதி பண்டிகை. கோவை மாவட்டம் தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு சென்றாய பெருமாள் திருக்கோயிலில் நாயுடு சமூக நலசங்கம் சார்பில் 27ஆம் ஆண்டு தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு யுகாதி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாயுடு சமூக நலசங்கத்தினர் கலந்து கொண்டு ஜமாப் இசையுடன் சாமி திருவீதி உலா தெலுங்குபாளையம் பகுதியில் கொண்டு செல்லப்பட்டது. யுகாதி விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நல்லறம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டார். மேலும் செல்வபுரம் பகுதி செயலாளர் கௌதமன், 76வது வார்டு செயலாளர் கேபிள் கருப்பு சாமி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. உடன் துரைக்கண்ணன், ஸ்ரீனிவாசன், ரகுபதி, குப்புராஜ், பெத்தநாயுடு, ரவி, மகேந்திரன், ஐயப்பன், குட்டி என்கின்ற சுரேஷ்குமார், நவநீதன், அசோக்குமார், ராமமூர்த்தி, வெங்கடேஷ், வினோத், அருள்குமார், தினேஷ்குமார், நரோஷ்குமார், கார்த்திக் மற்றும் கௌரவ தலைவர்கள், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். இன்னைக்கு பார்க்கையில் இந்நாள் பொன்னாள், இன்னைக்கு புனிதமான நாள். நம்ம தெலுங்கு இன மக்களுக்கு சிறந்த ஒரு நாள். உகாதி பண்டிகையை நமக்கு கொண்டாடுகிறோம். இந்த உகாதி பண்டிகையை முன்னிட்டு பார்க்கணும்னு சொன்னால் நம்ம வரலாறு ரொம்ப பெருசு. தெலுங்குபாளையங்கிற ஒரு ஊர் உருவானதுக்கு காரணமே இங்கே வாழ அவ்வா தாத்தாங்கிற குலதெய்வங்கள் 2 பேர் தான். அவங்களுடைய வம்சாவளியில் தெலுங்கு பாளையத்தில் குடிபெயர்த்து அவங்க கூட வந்த சகாப்தங்களெல்லாம் இருந்து இந்த ஊருக்கு தெலுங்குபாளையம்னு ஒரு பேர் வந்தது. இந்த தெலுங்குபாளையம் பேர் வரையில் தெலுங்கு இன மக்கள் தான் முன்னோடிகளாக இருந்தார்கள். அப்படி முன்னோடிகளாக இருந்த இந்த தெலுங்குபாளையத்தில் அவ்வா தாத்தா அவர்கள் குண்டம் இறங்கினாங்க. அதாவது இந்த கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியே ஒரு சுரங்கப்பாதை இருந்தது. அந்த சுரங்கப்பாதையிலிருந்து வரையில் இவங்க 2 பேரும் ஐதீகமாயிட்டாங்க. அந்த ஐதீகமான இடத்துல தான் நம்ம ஒரு கோயில் கட்டி இருக்கிறோம், அவ்வா தாத்தா கோயில்னு. அந்த மாதிரி ஒரு தெலுங்கு இன மக்களுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த கோயில். இந்த தெலுங்குபாளையத்தை மாத்தோன்னு எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அத்தனை முயற்சியுமே தோல்வியில் முடிஞ்சது. பட்டயத்தில் தெலுங்குபாளையம் தான் இருக்கு. ஆனால் அந்த தெலுங்குபாளையத்தை மாத்துறதுக்கு எந்த சக்தினாலே முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பட்டயம் கொடுத்துருக்காங்க. சில பேர் அந்த பட்டயம் வச்சிருக்காங்க. அது எங்கிட்டையும் இருக்கு அந்த பட்டயம். அதனால் தெலுங்குபாளையத்தில் அவ்வா தாத்தா பெருமாள் பாய்மர இதை கொண்டு வந்து தான் இந்த கோயிலை வச்சு அவங்க இனத்தை வச்சு சேர்த்து கட்டினாங்க. யாரு? நம்ம இன மக்கள். அப்படிப்பட்டு உருவாகிறது தான் இந்த பெருமா கோயில். பெருமா கோயில் உருவான கதையே பெரிய கதை. அதில் பாடுபட்டவங்க எத்தனை பேர்? எல்லாம் நம்ம இன மக்கள் தான். அந்த புனிதமான நாளைத்தான் உகாதி நம்பியை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கும் இங்கிருந்து அத்தனை பேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸ்ட்ரைட்டா போகுது